வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமான வாலு டிவியின் மிஸ்டர் பப்ளிக் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என சொல்லப்படுகின்ற எஸ்பிஐயும் சேர்ந்து அடிக்க போகிற கொள்ளையை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்ன கொள்ளை அப்படின்னா பாருங்க தெரியும். இப்போது சென்னை மெட்ரோ ரயில் இந்த கார்டை அவங்க பயன்பாட்டில் விட்டுருக்காங்க. இது எல்லோருக்கும் தெரியும். இதை தான் நம்ம டாப்அப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கார்டு நம்ம வாங்குறதுக்கு 50 ரூபா டெபாசிட் கட்டியிருக்கோம். இந்த கார்டை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா 50 ரூபா அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு நீங்கள் 100 ரூபான்னாலும் சரி, 200 ரூபான்னாலும் சரி, 500 ரூபான்னாலும் சரி, நீங்கள் எவ்வளோ வேணால் டாப்அப் பண்ணிக்கலாம். எவ்வளோ டாப்அப் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேமெண்ட்டு இதில் இருக்கும். இந்த கார்டுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, 30 ரூபா போகக்கூடிய இடத்துல 24 ரூபா தான் அவங்க கட்டணம் வசூலிப்பாங்க. 6 ரூபா நமக்கு மிச்சமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான அந்த கார்டு வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதியோட காலாவதி ஆகும். காலாவதியான பிறகு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, புது கார்டுக்கு மாறிட்டாங்க. அந்த புது கார்டு என்ன அப்படின்னா, இதுதான் அந்த புது கார்டு, சிங்கார சென்னை அட்டை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கார்டு 3 விதமாக வேலை செய்யும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மெட்ரோ ரயிலில் பயணிக்கலாம், அப்புறம் சென்னை மாநகர பேருந்துகளில் பயணிக்கலாம், இன்னொன்று லோக்கல் ட்ரெயின் இருக்குது பாருங்கள், எம்ஆர்டிஎஸ்ன்னு, அதுலேயும் நீங்கள் பயணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பழைய கார்டு ஏப்ரல் 30ஆம் தேதி காலாவதி ஆயிரும். இதுதான் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே சந்தோஷம்தான். இந்த கார்டை பயன்படுத்துறதுக்கு என்னன்னா, வாங்கிறது ஃப்ரீயா, பிரச்சனை இல்லை, ஓகே. ஆனால் நீங்கள் டாப்அப் பண்ணும்போது 100 ரூபா அந்த மடங்கில் தான் நீங்கள் டாப்அப் பண்ணணும். அதிகபட்சம் 2000 ரூபா டாப்அப் பண்ணிக்கலாம், அதாவது இந்த ட்ரெயினுக்காக. அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு ஏடிஎம் கார்டாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எஸ்பிஐ சொல்லியிருக்கு. நாம் ஏற்கனவே 2-3 ஏடிஎம் வச்சுருக்கோம். இதையே நம்ம ஏடிஎம் கார்டாக பயன்படுத்தணும். ஹோட்டலில் சாப்பிட பயன்படுத்திக்கலாம், பொருள் வாங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்லாம் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் அந்த டாப்அப்னு சொன்னேன் இல்லையா, இந்த 100 ரூபா மடங்குல அப்படின்னு டாப்அப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவன் அந்த டாப்அப் பண்ணுறதுக்கான சர்வீஸ் சார்ஜ் 1.80 நாங்கள் கட்டணமாக வசூலிப்போம்னு சொல்லியிருக்கிறான். ஒரு நாளைக்கு மெட்ரோ ட்ரெயினில் குறைந்தபட்சம் 10,000 பேர் இல்லை, 1,00,000 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னும் 2 ஸ்பேஸ் போட இருக்காங்க. தட் மீன்ஸ் இன்னும் 2 ஃபேஸ் டு போகிறது, இன்னும் அந்த பக்கம் மாதவரம்லாம் இருக்குது. இன்னும் அந்த 2 ஸ்பேஸ் அந்த லைன் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்துச்சுன்னா பெரிய ஒரு நெட்வொர்க்காக இது மாறிடும். அப்படி மாறும்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் பயணிப்பாங்க. இந்த 5 லட்சம் பேரில் நான் ஒரு 10,000 பேர் மட்டும் நான் சராசரியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 10,000 பேர் ஒரு நாளைக்கு 100 ரூபா டாப்அப் பண்ணால் எவ்வளோ அவன் எடுப்பான்னா, 18,000 ரூபா அவனுக்கு சர்வீஸ் சார்ஜுங்கிற பேரில் பணம் போகும். 10,000 பேர் 500 ரூபா டாப்அப் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு 90,000 ரூபாய் லாபம். இதுவே 1000 ரூபாயா டாப்அப் பண்ணுறாங்க 10,000 பேர் அப்படின்னா அவனுக்கு 1,80,000 லாபம். யாருக்கு? இந்த எஸ்பிஐக்கும் சென்னை மெட்ரோவுக்கும். இந்த கார்டு இதுவே டெபாசிட் தொகை ஒரு 50 ரூபா வாங்கிட்டாங்கன்னா 100 ரூபா டாப்அப் பண்ணால் 100 ரூபா இருக்கும், 500 ரூபா டாப்அப் பண்ணால் 500 ரூபா இருக்கும். இனிமேல் நீங்கள் இவங்களோட முறைப்படி பார்த்தீங்கன்னா 100 ரூபா டாப்அப் பண்ணால் உங்களுக்கு 98 ரூபா 20 பைசா தான் இருக்கும். ஏன்னா 1 ரூபா 80 பைசா அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் ஆகும். நிலைமை இப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நவீன கொள்ளைக்கு இவங்க வழிகோடி இருக்கிறாங்க. இது முற்றிலும் தவறானது. ஏன்னா போக்குவரத்து என்பது மக்களின் நலனுக்காகத்தான், மக்களுக்காகத்தான் போக்குவரத்து இருக்குமே தவிர போக்குவரத்துக்காக மக்கள் இருக்கக்கூடாது. இது மக்கள் சேவை. அதனால் இந்த கட்டண முறையை இவங்க திரும்ப பெறணும். பழையபடி டாப்அப் எதுவாக இருந்தாலும் சரி, கட்டணம் எதுவும் பிடிக்கக்கூடாது. டெபாசிட் தொகை இதுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கோங்க. நாம் எப்போ ரிட்டர்ன் பெறமோ அப்போ நீங்கள் தந்துக்கலாம். அதுதான் சரியான நடைமுறையாக இருக்கும். ஏன்னா இந்த மெட்ரோ ரயில் நெட்வொர்க் பெருசாக விரிவடைய போது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பயன்படுத்த போகிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நீங்கள் 1 ரூபா 80 பைசா கொடுங்கன்னா அது கிட்டத்தட்ட 10 கோடி 100 கோடின்னு பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஏழை மக்கள் அல்லது நடுத்தர மக்களின் பயன்பாட்டில் இருக்கிற இந்த மெட்ரோ ரயில் சேவையை இந்த மாதிரி பணம் கொடுக்கும் கொள்ளையடிக்கும் நிகழ்வாக மாறக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளோட வேண்டுகோள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஆரோக்கியமான முறையில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், விவாதிப்போம்.